தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மேலப்பாளையம் சந்தைக்கு வந்ததுல ஒரு டாப் காளை நல்ல காங்கேயத்துல கரு மயிலையில் இருக்கு. நல்ல குணமாகவும் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. ரொம்ப சீராம நல்லா இருக்கு. ஆனா இது எவ்வளவுக்கு முடிஞ்சது? 56ண்ணே. அவங்க சொன்னது 80 சொன்னாங்கண்ணே. 80 சொன்னது 56,000க்கு முடிச்சு போறீங்க. உள்ளூருக்கு தான் போதா? உள்ளூர் தானே, உள்ளூர். ரைட் ரைட் ரைட். ஆமா, காலைக்கு பின்னாடியும் கண்ணு இருக்கு பாருங்க, பக்கத்துல ஆள விட மாட்டுக்கு. சூப்பர். ஆனா இப்போ இந்த வியாபாரிகள்லாம் ஒரு மொழி பேசுறீங்கல்ல, இது வந்து உங்களோட போயிருது, அடுத்த தலைமுறைக்கு தெரிய மாட்டேங்குது. இது என்ன பேசுறீங்க? 500 தட்டை, 500 தட்டை, 1000 வாட்சி, 2000 சவுடு, 3000 காய், 4000 பாத்து, 5000 தட்டை, 6000 பொறுத்து, 7000 பிச்சு, 8000 வலு, 9000 தாயம், 10,000 வாட்சி. சரி, இப்ப 500 இடையில கேட்டாங்கன்னா 10,500 வாட்சி தட்டை, வாட்சி தட்டை. இதுதான் வியாபாரி. ஒரு கோடி வரை போலாம், 1 லட்சம் வரை போலாம். இந்த இது படிப்படியா 1 லட்சம்னா எப்படி கேப்பீங்க? வாட்சி, பெரிய வாட்சி, பெரிய வாட்சி. இப்ப 500 தட்டை, தட்டை தட்டைன்னா 55 சொல்லலாம், 55,000 சொல்லலாம், 55 சொல்லலாம், அதுக்கு சொல்லலாம். வாட்சி தட்டை தட்டைன்னா 1 லட்சம், 1,50,000 சொல்லலாம், 1,05,000 அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். பொருள் தக்கன வேலை, பொருளுக்கு தகல பேசிக்கிட்டு இருக்குச்சு, அதுக்கு தகுந்தாப்புல. சின்ன குட்டினா தட்டை 500, பெரிய மாடுனா தட்டை 50,000 பேசு. பொருள் தக்கன வேலை. திருநெல்வேலி மாவட்டம் சிங்கநேரியில இருந்து வியாபாரியா சம்சாரியா? வியாபாரி தான். நல்ல காலை 2 கொண்டு வந்திருக்கீங்களா? இதெல்லாம் என்ன பழக்கத்துல கடந்துச்சு? வண்டியில தான் கடந்துச்சு. பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? பல்லு போட்டிருக்கா? இல்ல, 2 பல்லுன்னா 2 வருஷமா எப்படி? என்ன விலைன்னா சொல்றீங்க? சொல்றது என்ன விலை சொல்றீங்க? 55 தட்டை. வளப்புக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாகர்கோவில். நாகர்கோவில்காரங்க நிறைய பேர் வரீங்களா சந்தைக்கு? ஆமா, நாகர்கோவில் திங்கள் சந்தை. எவ்வளவு கேட்டீங்க? எவ்வளவு முடிஞ்சது? அவள் 35,000 கேட்டா எங்களுக்கு 29,000க்கு முடிஞ்சிருக்கேனாச்சு. சரி, 29க்கு முடிஞ்சிருக்காப்போ. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? பால் எவ்வளவு இருக்கும்? கண்ணுட்டி காலா பால் 8 லிட்டர் பால் இருக்கணும், இல்ல ஒரு 6 லிட்டர் இருக்கும். 8 லிட்டர் சொல்றாங்க, 6 லிட்டர் இருக்கும். 6 இருக்கும். மாடும் கண்ணுட்டியும் கொண்டு வந்தோம். இது ஒண்ணுதானா? ஆமா, அந்த ஒண்ணு மட்டும் இருக்கு மாடு. சரி, இன்னும் எல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆமா, இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. ஆள் அட்டகாசமா இருக்க. நாட்டு ரகமா இது? நாட்டு மாடு. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? காளைங்கன்னு. காலக்கண்ணு, நாட்டு மாடு. எத்தனாவது ஈத்து? இது தலையீத்து. தலையீத்து. ஆமா, 6 பல்லு கிடேரி. என்ன விலை சொல்றீங்க? 30 ரூபா சொன்னோம். சொல்றது 30. ஆமா. சரி, கேக்குறது 25 கேட்டாங்க. சரி, இப்போ 27 விட்டு போலான்னு பாப்போம். ஒரு 2,000 ரூபாய்ல கிடக்கு. ஆமா. சரி, இந்த மாட்டோட சிறப்பு சொல்லுங்க. நாட்டு மாடு பெரும்பாலும் குணம் கம்மியா இருக்கும்பாங்களே. குணம் வந்து வீட்டுல கறந்தா நிக்கும், சந்தை காட்டுக்குள்ள நின்னுக்கிடாது. சந்தை காட்டுல ஆள் அங்க நிக்காது மாடு. சரி, பால்லாம் எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்றீங்க? பால் இப்போ 2 இருக்கு. 2 4. சரி, இன்னும் கொஞ்சம் ஏத்தலாம் பாலை. பாலை ஏத்தலாம். பச்சை வச்ச போட்டு தவிடு வீடு போட்டா பால் ஏறும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெள்ளாளங்குளம். என்ன மாவட்டம் வரும் அது? திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளாளங்குளம். எப்படி இன்னைக்கு மாடுகள் பார்க்க வந்தீங்க? எந்த மாதிரி அமையணும் அப்படின்னு வந்திருப்பீங்க? எங்களுக்கு இப்படிதான் அமையணும்னு நினைச்சோம். அதாவது சித்து மாடா இருக்கணும், அந்த மாதிரி. பால் எவ்வளவு லிட்டர் கறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து? ஒரு 5 கறக்கணும், 4 நாள் கறந்தாலும். எவ்வளவு மாடுகளை பாத்தீங்க இன்னைக்கு? நாங்க ஒரு 10 மாடு போல பார்த்தோம். 10 மாடு பாத்தீங்க. இதான் அமைஞ்சது. கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையா? இதான் பிடிச்சிருக்கு. கண்ணுக்குட்டி இல்லையா? கண்ணுக்குட்டி இல்ல. சரி, இதெல்லாம் ஈத்து எத்தனாவது ஈத்து மாடா இருக்கும்? அதெல்லாம் இது ஒரு 3 ஈத்து இருக்கும். 3 ஈத்து. நீங்க மாடு வளர்ப்புல எவ்வளவு நாளா இருக்கீங்க? நாங்க ஒரு 7-8 வருஷமா இருக்கு. எங்க வீட்டுல இருந்து அப்பவே இருந்து மாடு இருக்கு. இருக்கு. நீங்களும் அதை அப்படியே கன்டினியூ பண்ணிட்டீங்க. ஆமா. இது என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? இது வந்து 35 ரூபா சொன்னாங்க. சரி, 30 ரூபான்னு பேசுவாங்க. 30,000. பால்லாம் அவங்க என்ன சொன்னது, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பால் ஒரு 7-8 லிட்டர் சொன்னாங்க. ஒரு 6 லிட்டராது இருக்கும். ஒரு 1 லிட்டர் நம்ம குறைச்சே நம்ம எதிர்பார்க்கலாம். 6 லிட்டர்னாலும் இருக்கும். மாடு வாங்குறதுல என்ன எல்லாம் செக் பண்ணி வாங்குறீங்க? இது கண்ணு நல்லா தெரியணும். கண்ணு மெயினா, கண்ணு ரைட்டு. அப்புறம் மாடு காம்பு நல்லா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். ஷார்ட்டா இருக்கணும்னா புரியல, நீளம் கம்மியா இருக்கணும். ஆமா, நீளம் இப்படிதான் இருக்கணும் காம்பானது. இந்த இடைவெளி. ஆமா, எல்லாம் இப்படிதான் இருக்கணும். சரி, வேற என்ன பாத்தீங்க? வேற எல்லாரும் கலரு, தோல் அதெல்லாம் செஞ்சு. கலர் எந்த கலர்னாலும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல.
மாடானா இப்படிதான் இருக்கும், இப்படி கொம்பு சைஸ் கட்டையா இருக்கும். ம், ம், ம். மாடு கண்ணு வாய் முகம் வந்து இவ்வளவுதான் இருக்கும். ஓ, அந்த அளவும் கரெக்டா இருக்கணும். ஆமா. ரொம்ப பெருசா இருந்தா அவ்வளவு மேயாது. ஆ, இந்த சைஸ்ல இருந்தா நல்ல மேயும் காட்டு. சூப்பர், அருமை அருமை. மாடு வளர்ப்புல என்ன லாபம்? லாபம்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ செலவுக்கு ஓடும் அவ்வளவுதான். ம், ம். அது பாசமா பழக போய் அது அதுலயே போய் பாத்துக்கிட்டு இருக்கும். அதை விட முடியல, அதுலயே இருக்கீங்க. இப்ப ஒரு 4 மாடு கறந்தா என்னத்தையாவது செலவுக்கு கிடைக்கும். ஒரு வாரம் ஒரு 1000 ரூபாய் வைங்க, ஆ, செலவுக்கு ஓடும். ஓடும். இது நாங்குநேரி. நாங்குநேரில எவ்வளவு மாடுகள் வாங்கிருக்கீங்க? இந்த 2 வாங்கியிருக்கோம். 2. ஆமா. 2 கண்ணுக்குட்டி மாதிரி தானே இருக்கு. 2 கண்ணுட்டி தான் வாங்கணும் வளர்க்குறது. இது என்ன ரகம், இது என்ன ரகம்? இது நல்ல கெச்சப்பு கற்புரை. கருப்பு முறை ஜெர்சி. ஹெச்எப். ஆமா. சரி, இது அது செம்மரை. செம்மரை. ஆ. இதுல என்ன சென்னையாருக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதெல்லாம் இதுல இவங்க நினைச்சிடாம பயிராக பயிர் ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான். சரி, அது அது இளங்கண்ணு. இளங்கண்ணு. அது 2 வருஷம் ஆகும். எல்லாரும் இந்த பால் மாடு கண்ணுக்குட்டி மாடு அப்படி வாங்கிட்டு போறாங்க, நீங்க சென்னையா வாங்கிட்டு போறீங்களா? என்ன காரணம்? கண்ணுட்டியா வாங்கி வளர்க்க, கண்ணுட்டியா வாங்கி வளர்க்க தான் லாபம் தான் வாங்க. அப்படியா? இல்ல, கண்ணுக்குட்டியா வளர்க்கறதுல என்ன லாபம்? இது நமக்கு தீனி போடணுமே. தீனி போடணும், விலையில கூட வைக்கும்ல வளர்த்து விட்டா. வளர்த்து வித்தா கூட வைக்கும். சரி, இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 23,500, அது 15,000. 23,500, அது 15,000. 15,000. ஆமா. அவங்க எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல? அவங்க 20,000 கேட்டாங்க, இது 25 கேட்டாங்க, அது 20,000 சொன்னாங்க. ஓரளவு விலையை குறைச்சு. இப்ப நீங்க வாங்கின விலை சரியான விலை தான். சரியான நல்ல விலை கொடுத்தா வாங்கிடுவோம். சந்தைக்கு வந்ததுல நல்ல துருதுருன்னு சூட்டிப்பான 2 காளை நல்லா இருக்கு. ஆனா இது வண்டியில கூட்டினா ரேஸுக்கு பயன்படுத்துறதா? பழக்காட்டியாச்சு. அப்படியா? நல்ல சுறுசுறுப்பா இருக்க. இது நம்ம நாட்டு ரகத்துல வருமா? எப்படி வரும்? ஒட்டான கிராஸ். ஒட்டான் கிராஸ். கலக்கிக்கிட்டு நிக்க. என்ன விலைன்னு சொல்றீங்க? 70 ரூபா சொல்லு. 70 ரூபா சொல்லு. 70. எப்பா நிக்க மாட்டுக்கு. பின்னாடி டபால் டிபால்னு உதைக்கான். சொல்றது 70. கீழே கேட்காங்க, ரொம்ப கீழே கேட்காங்க. எது வரைக்கும் வந்தா கையில கொடுக்குறாப்ல ஐடியா இருக்கு? தட்ட ரூபா விட்டுருவேன். தட்டான். தட்டன்னா 60, 50. தட்டன்னா 50. சரி, தட்டை வந்தா 50 கையில கொடுத்துருவேன் அப்படிங்காங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்? உழவு மராணிக்க எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு சந்தையோட நடப்பு எப்படின்னா இருக்கு? இன்னைக்கு மாடு வரத்து கூட. வரத்து கூடயா? கூட ஏகப்பட்ட மாடு. வரத்து கூட, விற்பனை கம்மி, கேட்கிற ஆட்கள் கம்மியா இருக்கு. என்ன விலைக்கு என்ன முடிஞ்சது தெரியல. சந்தையில இது ஒரு கிர் மாடு வந்திருக்கு, நல்லா இருக்கு. இந்த சைடு பூரா பால் மாடுகள் இருக்கும். இதுல பாருங்க, பால் மாடுகள் வாங்கிக்கலாம். இந்த சந்தையோட சிறப்பு என்னன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்ல நம்ம வாங்கிக்கலாம். மற்ற சந்தைய மாதிரி 60, 70 அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு 40க்குள்ளேயே நல்ல மாடு வாங்கிடலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்செந்தூர். திருச்செந்தூர். ஏப்பா, திருச்செந்தூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா? ஆமா. இது எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 3 மாடுனா? என்னென்ன மாடுகள்லாம் வாங்கியிருக்கீங்க? என்ன ரகத்துல வாங்கியிருக்கீங்க? புளியம்போரு, செம்போரு. திருச்செந்தூர்ல இருந்து இங்க வந்து மாடு வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஏதோ எங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்குமா தான் பாப்போம். வியாபாரி தானா? வியாபாரி. இங்க இருந்து கொண்டு போய் ஒரு 1000, 500 கிடைச்சா கையில கொடுத்துடலாம். இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. இது இந்த கிரேர் மாடு. சரி. இருபிளாட்டு. இருபிளாட்டு. சரி, என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? 22 ரூபாய் கரெக்ட் சொன்னாங்க. 20,000 கொடுத்து வாங்கிருக்கோம். 20,000. இன்னொரு 1000, 2000 வந்தா போக்குவரத்து செலவு போக ஒரு 1000 கட்ட அவங்களுக்கு கையில கொடுத்துடலாம். இந்த மாதிரி மாடை வாங்கினா நமக்கு என்ன ஒரு லாபம்? ஏதோ வந்து வளர்க்கறதுக்கு ஒரு ஆசை. வளர்க்கறதுக்கு ஆசை. சம்சாரிக்கு வளர்த்தா இந்த மாதிரி மாடுகள் நல்ல பிரயோஜனமா இருக்குமா? உண்டாயிரம் மாடாயிரம். இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு உள்ள மார்க்கெட்டிங் சுமாரா இருக்கு. அவ்வளவு ஒண்ணு மோடிச்சு விக்கல. மாடுகள் வரத்து நல்லா இருக்கா? வரத்து இருக்கு. வரத்து. $26,000 மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஜாமங்கலம். மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து 26,000. ஆமா. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கொட்டை கண்ணுக்குட்டி. போட்டு கொஞ்ச நாள் தான் இருக்கும் போலுக்க. ஒரு 28 நாள் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும்னா. சரி, இது ஈத்து எத்தனாவது ஈத்துன்னு இருக்கும்? 3வது ஈத்து. பால் எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நாங்க 6 லிட்டர் எதிர்பார்த்திருக்கோம். 8 லிட்டர் சொன்னாங்க. சரி, எதிர்பார்க்கறீங்க. அவங்க சொன்னது? அவங்க 8 லிட்டர் சொன்னாங்க. 8 லிட்டர் சொன்னாங்க. இந்த மாடை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான காரணம் என்ன? நான் செவல மாடலாம். கலர் உங்களுக்கு பிடிக்கும்னா செவலை தான் பிடிக்கும். டிகிரி அடிக்கும். செவலைன்னா கலர் டிகிரி அடிக்கும். சொன்னதுல இருந்து எவ்வளவு குறைச்சிங்க? 8,000 குறைச்சாங்க. எவ்வளவு சொன்னாங்க முதல்ல? 32 ரூபாய்.
சரி 8000 குறைச்சு 8000 குறைச்சு வாங்கியிருக்கீங்க. மாடு வளர்ப்புல என்ன லாபம் இருக்கும்? ஒரு இதை பத்தி ஒரு மோட்டிவேஷனா சொல்லுங்க. நல்லா வளர்த்தா சம்பளம் கிடைக்கும் பாருங்க. சும்மா சாதா வளர்த்த சும்மா தவிடு வீடு போடாம தான் பிரயோஜனம் இல்லை. நல்லா போட்டு வளர்த்தா நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் ஆடு வளர்ப்பை எல்லாரும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா மாடு டெய்லி வளர்ப்பு வருமானம்ல, போறதுக்கு பயப்படுதாங்க. இது டெய்லி வருமானம். டெய்லி வருமானம். டெய்லி 200 ரூபாய் கிடைக்கும். அப்படி போயிதான் மாடு வாங்கிக்கிட்டு அது குணமா இருக்கா, மடியில கைய வைக்க விடுதா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. ஏன்னா சில மாடு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மடியில கைய வைக்க கூடாது. அதுக்கப்புறம் 4 காம்புலையும் நல்ல பால் வருதா, தூரி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மெயினானது. எல்லாம் செக் பண்ணி வாங்குறாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆலங்குளம். ஆலங்குளம். எவ்வளவு மாடு வாங்கிருக்கீங்க? அந்த மாட்டை காட்டுங்க. 2 மாடு வாங்கியிருக்கேன். அதான் ஆகும். இந்த செவலை ஒண்ணு, இது ஒண்ணு. ஆ. இது என்ன ரகத்துல வரும்? இது சிந்து மாடு தான். சிந்து மாடு. அது அதுவும் அதான். அதுவும் அதான். சரி, ரெண்டுக்கும் கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையா? 2 கண்ணுக்குட்டி என்ன? ரெண்டுக்குமே கண்ணுக்குட்டி இருக்குண்ணா. ஆ. சரி, என்ன கண்ணுக்குட்டி? ஒரு காளைங்கன்னு 1 போட்ட கண்ணுக்குட்டி. சரி, இதெல்லாம் இது என்ன விலைக்கு முடிஞ்சது அந்த செவலை? 21,500. 21,500க்கு இந்த செவலை மாடு முடிஞ்சிருக்கு. சரி, இது 35. 35. சரி, இதெல்லாம் பால் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க? இது 5 இருக்குன்னு 5 10 அவங்க சொன்னது. இது 3 6 சொன்னாங்க. 6. நீங்க எதிர்பார்க்கறது 1 லிட்டர் கம்மியா தான் எதிர்பார்க்கணும். நம்ம பாலை தேத்திக்கலாமா வீட்டுல போய்? தேத்திக்கலாம். சரி சரி. இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் பார்த்து இது அமைஞ்சது? ஒரு 20 மாடு தாண்டி பார்த்தோன்னே. ஐயாப்பா. 2 தான் வாங்க வந்தீங்களா இல்ல வேற எதுவும் வாங்க வந்தீங்களா? 2 தான் வந்தோம். நல்ல இது வந்து ரெட் சிந்தின்னு சொல்லுவாங்களா, அந்த கலரா? நல்ல அருமையான டார்க் செவலையில சூப்பரான மாடு, கண்ணுக்குட்டியோட மாடு. நல்லா இருக்கு. என்ன விலைன்னு தெரியல, வாங்கி கட்டியிருக்காங்க. எவ்வளவு மாடு வாங்கிருக்கீங்க? 3 மாடு வாங்கணும் வந்து 2 மாடு வாங்கியிருக்கோம். 2. ஏன் அதுக்குள்ளே முடிஞ்சிட்டா பட்ஜெட்? ஆமா, பட்ஜெட் அமையல, விலையில அமையல, எதுவும் அமைஞ்சு மாடு அமையல. மாடு அமையல. சரி, என்ன தரத்துல மாடு வாங்க வந்தீங்க? அதாவது பால் இவ்வளவு லிட்டர் இருக்கணும், விலை இவ்வளவு இருக்கணும், ஏதாச்சும் எண்ணி வந்தீங்களா? வாழைனாச்சு அவ்வளவுதான், விலை அதுக்கேற்ற மதிப்புக்கேற்ற மாடு இருந்தா போதும். இல்ல சிலர் வந்து எனக்கு வந்து 10 20 லிட்டர் வேணும், பண்ணிக்கு நான் பால் ஊத்தணும், அந்த மாதிரி அப்படின்னா சந்தையில் வாங்க முடியாதுல்ல. ஒரு சில மாடு தானே வரும், அப்படி வாங்க முடியாதுல்ல. இது வீட்டு தேவைக்கு மாதிரி வீட்டு தேவைக்கு மட்டும். சரி, இந்த மாட்டை பத்தி சொல்லுங்களேன். நீங்க செலக்ட் பண்ண மாடை பத்தி. பால் 9 லிட்டர் சொல்லிருக்காங்கன்னாச்சு. 9 லிட்டர் அவங்க சொன்னது. ஆமா. சரி, நீங்க எதிர்பார்க்கறது? ஒரு 7 லிட்டர் கறக்கும். 7 லிட்டர் கறக்கும். அப்ப எல்லாம் காம்பு கும்பு எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. நல்ல தூரி கீரி. ஆமா, எல்லாம் நரம்பு எல்லாம் செக் பண்ணி. எத்தனாவது ஈத்து மாடு? கண்ணுக்குட்டி இருக்கா இல்லையா? மாடு 3ஆவது மாடு கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டி இருக்கு. என்ன கண்ணு? காலங்கண்ணு. காலக்கண்ணு. அவங்க சொன்ன விலை என்ன? நீங்க எப்படி கேட்டீங்க? எப்படி? அவங்க 32 ரூபா சொன்னாங்க. 38. 32. 32. சரி, 21 முடிச்சிருக்கு. 21. சரி, பரவாயில்ல, நல்ல கணிசமா குறைச்சிருக்கீங்க. சரி, இந்த இவ்வளவு மாடுகள்ல இந்த மாடை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு காரணம்? நல்ல கலரு, பால் கறக்கும். கலர். ஆமா, அடக்கமான மாடு. கலருக்குனே தீவனம் நிறைய போட வேண்டியல. கண்ணுக்குட்டியும் பசுவும் சேர்ந்து 27. காளமாடு? காளமாடு 30. கண்ணுக்குட்டி பொட்டை கண்ணுக்குட்டி. பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 8 லிட்டர் பால் இருக்குன்னு இருக்காங்க. 3200. 3200 வாங்கியிருக்காங்க. நல்லா. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? அவங்க 500 சொன்னாங்க. 3200 ரூபாய்க்கு. இதுக்கு இந்த பால் போடணுமே, வளர்த்துருவீங்களா? சரி, அதனால போட்டு வளர்த்துருவீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திசைமலை பக்கம் சார். திசைமலை பக்கம். இந்த சந்தையில வந்து மாடு வாங்குறதுக்கான ரீசன் என்ன? மாடு நிறைய வருது. நம்மளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் வத்தல் மாடு தான். ஆனாலும் நம்மளுக்கு தேத்தி நல்லா கிளியர் பண்ணிக்கலாங்கிற ஒரு இதுல எல்லாரும் நல்லா வளப்பா நல்லா வாங்கிட்டு போறாங்களா? நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு கம்மியாகுதுல்ல, ரேட்டு கம்மியாகுது நம்மளுக்கு. அப்படி இருக்கிற மாடுகளை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்கிற எடுத்துக்கலாம். ஆமா. இது என்ன விலைக்கு எடுத்துக்கலாம். இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 25 முடிச்சிருக்கு. 25. ஆமா, 28 சொன்னாங்க, 25க்கு வாங்கிருக்கு. 25. கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி இல்ல, கிடையாது. பால் எதுவும் சொன்னாங்களா? பால் 4 லிட்டர் சொல்லிருக்காங்க. சரி, நம்பிக்கை இருக்கும். நீங்க ஏத்திக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பாலை ஏத்தி கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஏறும். மாடு ரொம்ப வத்தல்ல இப்போ 4 இருக்குங்கும் போது கொஞ்சம் தேத்தி வரும்போது நல்லா வந்துரும். ஆமா. மாடு வளர்ப்புல என்னென்ன லாபம்னு சொல்லி பிடிச்சிட்டு போறீங்க? பாப்போம். டெய்லி வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா. செலவும் அதே மாதிரி இருக்கும். அதனால நல்லா இருக்கும். பாப்போம். முயற்சி தான். சரி, முயற்சி பண்ணுவோம். நாகர்கோவில் வியாபாரி. இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் பிளான் பண்ணி வந்தீங்க வாங்குறாப்ல? எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க இன்னைக்கு? ஒரு 10 வாங்கலாம்னு வந்தோம்.
சரி வாங்கியாச்சா எப்படி? வாங்கிட்டோம். இந்த ரெண்டை பத்தி சொல்லுங்க, வாங்கினதை பத்தி. இது 22,000. 22. அது 25. அதெல்லாம் காளை மாடுகள் வந்திருக்கு. இதெல்லாம் நல்ல நாட்டு மாடுங்க. காளை மாடுகள்